இருக்கா? ஏமா பிக்க முடியலையா? கடு காட்டு. எங்கே சொத்து இருக்கு? இழந்த வடை இருக்கு, மண் இருக்குது, அதிரசம் இருக்குது, ஆட்டுக்கால் இருக்குது, ஏன் மிட்டாய் இருக்குது. புரூத்தூள் கொஞ்சம் பரபரன்னு போட்டு விடு. கம்மனேரா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எது காப்பியில் போடுறதா? லூசு பையாவா? இதுன்னா வந்து கேட்லி தாவக்கால் போட்டு மேலே தாவக்கால் போட்டு ஏறிக்குது மேலே. அதா செஞ்சு சாப்பிட்றதுக்கு கடையில் போய் காசை போட்டு தின்னு உடம்புக்கு. தயிர், நாட்டு பசுந்தயிர். நான் இப்போ எதுக்கு உன்னை கிட்ட வச்சு வச்சேன்னா, நீ அங்கே நாளைக்கு வைக்கணும். வைப்பேன். வச்சு சாப்பாடு, நாட்டு மாட்டு தயிர், அம்மா வச்ச புளி ரசம், அம்மா வச்ச முள்ளு கத்திரிக்காய் வெந்தய குழம்பு. தட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நம்பி நம்ம விதைக்கலை, வெறும் இந்த மழையை நம்பி தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். மழை எப்பப்பெல்லாம் பெய்யுதோ அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து வளரும். ஸோ இதுதான் வந்து நம்ம கிணறு. நான் இங்கே இருக்கு பாருமா முள்ளு கத்திரிக்காய். பார்த்தேன் களவு போன நிலவன பார்த்தேன், சாஞ்சேன் என் நெஞ்சுக்குள்ள என்ன சுகம் சாஞ்சேன், காத்து சில்லுன்னு வீசுது. இதுல சொத்து இருக்கா? ஏமா பிக்க முடியலையா? கடு காட்டு. எங்கே சொத்து இருக்கு? இந்த காய் நல்லா இருக்குது. 2 காய் எங்கே போகுது? காய் இன்னும் எத்த சோடு ஆகும் கையில். முள்ளு இருக்குதுமாலாம். இன்னும் என்னதுக்கு நான் பிக்க முடியலண்ணா? இதே போதும். முள்ளு கத்திரிக்காய் ஏறு. இல்லை, இதெல்லாம் முத்தி போச்சு. உனக்கு அப்படித்தான் தெரியும். எத்த சோடு காய் ஆகும். ஏய் டாமி, என்ன பண்ணுற? புது ஆள் வந்திருக்கிறேன், குலைக்க மாட்டியா? ஆ, மேலே ஏறி கல் மேலே உட்காந்துக்கிட்ட ஜம்முன்னு. ஏமா அதெல்லாம் எழுப்பி விட்ற? என்ன நீ கையில் ஏதோ வச்சிருக்கிறீங்களா? அதுதான், அதனால தான் வருது. அங்கே பார். இதுன்னா வந்து கேட்லி தாவக்கால் போட்டு மேலே தாவக்கால் போட்டு ஏறிக்குது மேலே. அதா A few moments later. தேங்காய் அம்மா போடுவாங்கம்மா கத்திரிக்காய் குழம்புக்கு. இது என்னது? சாப்பாட்டுக்கு கல்லெண்ணெய். இப்போ நீ செய்கிற ரசத்தை பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட்டில் கேட்க போகிறாங்க, விஜய் வைக்கிற ரசம் அவ்வளோ இப்படி தான் ரசம் வைக்கணும். ரசத்தையே கண்டுபிடிச்சதாம்மா. இது என்னம்மா? இது உருண்டை உருண்டே போடுற வடவும் வடவு இல்லாமல் போடுவாங்க ரசத்துக்கு. வடவும் தான் போடணும். இது எதில் செய்கிறது? வெங்காயம், கடுகு, சீரகம், தக்காளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். சூப்பராக வாசடிக்கும். வடவம் போட்டதுனால வாசடிக்கும். நீ வச்சு அங்கே சாப்பிடணுங்கிறது தான் நான் வைக்கிறது. மம்மி சமையல். நேற்று வந்து நம்ம அப்பா செஞ்ச வீடியோ போட்டிருந்தோம். மட்டன் சுக்கா நம்ம சேனலில்.
இன்னைக்கு வந்து அம்மா சமையல் கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய். எவ்வளோ முள் இருக்குது பாருங்க ரைஸ், தெரியுதா? புரியல, என்னது? ரசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதானா? இது செஞ்சு சாப்பிட்றதுக்கு கடையில் போய் காசை போட்டு தின்னு உடம்புக்கு எடுத்துக்கிறேன். சோத்தை அந்த அடுப்புல இந்த 5 அடுப்புல நிமிஷம் கூட இல்லையாம்மா ரசம் வைக்கிறது? நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீ சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்லணும். சூப்பராக இருக்குன்ட்டு உப்பு போடுற. ஆமாம், உப்பு தான் கம்மியாக இருக்குது கொஞ்சம். நல்லா கலர் நல்லா இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் சாம்பாருக்கா? சரி, ஓகே. ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாம்பார் பார்க்கலாம். A few moments later. அதே வடவும் அப்புறம் வரமிளகா போடணும். கையில் காட்டுமா வடவத்தை? தூள் தூளாக நசுக்கி தான் போடணுமா? இப்போ வடகம் போட்டோடனே வாசம் வருதுமா அப்படியே. ஆனால் அதே வெங்காயம் தான் நம்ம குழம்புல போடுறோம், அந்த வாசம் வர மாட்டேங்குது. அதில் வெங்காயம் மட்டுமா போட்டிருக்கு? அதில் என்னென்ன பொருள் போட்டிருக்கு தெரியுமா? பூண்டு, வெந்தயம், உளுத்தம் பருப்பு, வெங்காயம் எல்லாம் இதில் கடுகு எல்லாமே போடுவோம். மஞ்சள் தூள், நம்ம வீட்டில் தயிர் எப்பயுமே இருக்கும். ஏமா இங்கே காட்டுமா காட்டுமா காட்டுமா. அழகா தயிர் நாட்டு விதமாக வச்சுருக்கிறியாம்மா? அப்பா என்ன ஷார்ப்பாக இருக்குது. காய் ரொம்ப பிஞ்சு காயாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும்ல குழம்புக்கு? செல்லு சார்ஜ் இல்லை, தட்டை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு மழை பெஞ்சனால. சரி, பாலை போய் ஊற்றிட்டு வந்துடலாமா? புரியல, என்னது? நல்ல தண்ணியில் சாப்பாடு வச்சா இப்படி மஞ்சளாக வெள்ளையாக நல்லா தூதுன்னு இருக்கும். நல்ல தண்ணினா எங்கள் நம்ம ஆற வாட்டரா? அந்த கிணத்து தண்ணியில் வச்சுருந்தா சோறு மஞ்சளாட்டம் வந்துடும். நீங்கள் அரைச்ச தூளுங்க காட்டு. அரைச்சது இதெல்லாம் இது கருப்பு தூள் மாதிரி இருக்குது. கடத்தூள் வறுத்து அரைச்சேன். வறுத்து நீயே அரைச்ச தூள்? அது நல்லா வாசம் அடிக்குது. இது சாம்பார் பொடி, சாம்பார் தூள். இந்த புரூத்தூள் கொஞ்சம், புரூத்தூள் கொஞ்சம் இருந்தால் போடுமா? என்ன தூள்? புரூத்தூள். இது ப்ரூ காஃபி தூள் இருக்குதுல்ல? துணி தூக்கி தூர வச்சுட்டியா? அதான் அம்மா, இந்த பில்லாராம் சமைப்பாங்கல்ல, இந்த பில்லாராம்னா அந்த டிரைவர், லாரி டிரைவர் ஒருத்தர் சமைப்பார். அவர் போடுவார் இந்த மாதிரி பொடியெலாம் போட்டுட்டு புரூத்தூள் கொஞ்சம் போடுவார். அவ்வளோதான் கொஞ்சம் போடுறதுலாம். சரி, புரூத்தூள் கொஞ்சம் பரபரன்னு போட்டு விடு. கம்முனரா, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எது காப்பியில் போடுறது? லூசு பையா, லூசு பையா. முறுக்கு இருக்குமா? முறுக்கு இருக்குது, இளந்த வடை இருக்குது, மண் இருக்குது, அதிரசம் இருக்குது, ஆட்டுக்கால் இருக்குது, ஏன் மிட்டாய் இருக்குது. அம்மா இது பண்ணு எவ்வளோ தாத்தா? அது 30 தான், இது 30 தான். இது ஒன்று. அப்புறம் வாமா இங்கே வந்து பாருமா, ஏதாவது என்ன எடுத்துக்குமா? வாமா. அதிரசெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த இதில் கொடுங்க 2 முறுக்கு. இன்னும் என்னென்ன வச்சுருக்கீங்க? பாதுசாலாம் இருக்குது ஆட்டது. இந்தாம்மா பண்ணு 30 ரூபா. இது 2. அப்புறம் வேற உனக்கு ஏதாவது என்ன எடு. நான் இப்போ எதுக்கு உன்னை கிட்ட வச்சு வச்சேன்னா, நீ அங்கே நாளைக்கு வைக்கணும். வைப்பேன். வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிடணும். வச்சு உனக்கு வடிவேல் சார் மாதிரி உனக்கு பார்சல் அனுப்பிச்சி விட்றேன். நல்லா வாசம் அடிக்குது குழம்பு. அடிக்குதே, சூப்பராக அடிக்குதே. ஆனால் இன்னும் அரைச்சி ஊற்றலையே.
ஊற்றியாச்சு அவ்வளோதான். நல்லா அந்த மிளகாத்தூள் போடுறதுனால கலரு. தேங்காய் ஊற்றி அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? ஒரு 5 நிமிஷம். பரன்னு கிண்டி விடு. கத்திரிக்காய் எடுத்து காட்டுமா? இன்னும் இதில் கருவாடு போட்டோம்னா கருவாடு குழம்பா? அவ்வளோதான். பரவாயில்லையே, ஈஸியாக தானே இருக்குது. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். ஏம்மா, சாப்பாடு, நாட்டு மாட்டு தயிர், அம்மா வச்ச புளி ரசம், அம்மா வச்ச முள்ளு கத்திரிக்காய் வெந்தய குழம்பு. முள்ளு கத்திரிக்காய், ஆனால் முள் இருக்காது, முள்ளெல்லாம் எடுத்து போட்டாச்சு. ஓகே. A few moments later. எனக்கு இப்போ வேணாம், நீ அப்பாவுக்கு மட்டும் போடு ஃபஸ்ட்டு.